வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே சுஜாதா அவர்கள் எழுதிய சூரியன் என்கின்ற ஒரு விஞ்ஞான சிறுகதையினை காண இருக்கின்றோம். 1976 எழுதப்பட்ட ஒரு கதை. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட அந்த ஒரு கதையிலே என்ன ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது என்று பாருங்கள். சுஜாதா அவர்கள் நிஜமாகவே திரும்ப திரும்ப நம்மை ஆச்சரியப்படுத்துகிறார். என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை என்றுதான் நாம் எண்ண வேண்டியிருக்கிறது. கதையை படிக்கும் பொழுது, கதையை கேட்கும் பொழுது உங்களுக்கும் தோன்றும், வி ரியலி மிஸ் யூ சார் என்று கூறத் தோன்றும். நேரடியாக நாம் இப்பொழுது கதைக்குள் செல்வோம் நேயர்களே. சூரியன் விஞ்ஞான சிறுகதை. சுஜாதா அவர்கள் 9வது மாடியில் இருந்த தன் அலுவலகத்திலிருந்து 3ஆம் மாடிக்கு வந்த ஆத்மா தன் மனைவியை பார்த்து வழக்கம் போல் சிரித்துவிட்டு வழக்கம் போல் தன் அறைக்கு சென்றான். அங்கிருந்து கொண்டே என்ன எழுதிக்கிட்டு இருக்க என்றான். அங்கிருந்த சிலேட்டை காட்டினாள். நெருக்கமாக அதில் நித்யா 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 நித்யா. என்னது அது? உன் பேரையே திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டு இருக்க? பொழுது போகணுமே. அழிச்சு 1000 தடவை எழுதிட்டேன். புஸ்தகம் ஏதாவது படியேன். நூலகத்தில் இருக்கிற 30 புத்தகத்தையும் 4 தடவை படித்து முடித்தாச்சு. ஆத்மா இப்பொழுது சிரித்தான். சிரிப்பில் கொஞ்சம் அவநம்பிக்கை, கவலை. இன்னும் கொஞ்சம் நாட்கள் தானே, பார்த்துக்கலாம் என்றான். எத்தனை நாள்? ஆத்மா இதற்கு பதில் சொல்லாமல் ரவி எங்கே போயிட்டான் என்றான். அந்த கிழவர்கிட்ட கதை கேட்க போயிருக்கான். உங்கள் பையனை கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்? என்ன பண்ணா? கவிதை எழுதுறான். வாட்? கவிதை எழுதுறானா? அவனுடைய முகம் சற்று விகாரமாயிற்று. ஆமாம். காகிதத்திலையா? ஆமாம். மை காட், சர்க்கார் காகிதத்தில் எழுதியிருக்கானா? ஆமாம். யாராவது பார்த்தாங்களா? என்ன தெரியும். அவன் ரூமை சுத்தம் பண்ண போயிருந்தேன். விளையாட்டு ஜாமானுக்கு இடையில் பார்க்குறப்போ அந்த பேப்பர் கடந்துச்சுது. வித்யா உள்ளே வந்து அந்த காகிதத்தை கொடுத்தாள். சர்க்கார் காகிதம்தான். எண்ணி கணக்கு பார்த்து ஆத்மாவுக்கு அளிக்கப்பட்டிருந்த அரிய காகிதங்களில் ஒன்று. அதன் ஓரத்தில் சிறியதாக தெளிவாக சர்க்கார் காகிதம் எண் 32637 அனுமதிக்கப்பட்ட உபயோகத்துக்கு மட்டுமே என்று எழுதப்பட்டிருந்தது. மீறினவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். அதன் மத்தியில் மிகப்பெரிய எழுத்துக்களில், சூரியனை நீ யார்? ஆரியனோ வேறொருவனோ? யார் உன்னை பார்த்திருந்தார்? இப்படி எழுதியிருந்தது. இது ரவியனுடைய கையெழுத்து தான். சூரியன், ஆரியன், எதுகை, கவிதை தான். எங்கேருந்து இந்த ஆரியன்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சான்? தாத்தா சொல்லியிருக்கோம். யாருக்காவது தெரிஞ்சா ஏதாவது ஆகுமா ஆத்மா? மை காட், பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ரேஷனை குறைச்சி கட் பண்ணிடுவாங்க. இது என்ன மஷி? இது தண்ணீரில் நினச்சி பார்க்கலாம். ஆத்மா சமையல் அறைக்கு சென்று தண்ணீரில் நனைப்பதற்கு முன் தயங்கினான். குழாய் அருகில், தண்ணீரை சேதம் செய்யாதே, உனக்கு அளிக்கப்பட்ட மாதாந்திர தண்ணீர் கணக்கு 200 லிட்டர் மட்டுமே என்று எழுதியிருந்தது. ஆனால் நனைத்து தானாக வேண்டும். மாத இறுதியில் காகித கணக்கு வரும் பொழுது மாட்டிக்கொண்டு விடுவேன். 3 நாட்கள் குளிக்காமல் இருந்தால் போகிறது. தண்ணீரில் அந்த வரிகள் அழிய மறுத்தது. மருந்து அலமாரிகளை தேடினான். அரசாங்கம் சுகாதார பிரிவு ஒரு டாக்டர் 2 நர்ஸ் அளித்த 6 மாத்திரைகள், அரை பாட்டில் டானிக், ஒரே ஒரு தூக்க மாத்திரை. எலுமிச்சம்பழம் தேய்ச்சா போயிடும் என்றான். எலுமிச்சம்பழத்தை பார்த்து 20 வருஷம் ஆச்சுது என்றாள். மை காட், உன் பையனால் எவ்வளோ தொந்தரவு பாரு. யார் என்னோட அலமாரி திறந்தது? அவன் தான் என்னங்க பண்ணுவான்? எவ்வளோ நாளி தான் அப்படி முடங்கி கிடப்பான்? அவனுக்கும் அழுத்து போச்சுது. ரொம்ப நாளி பேசாமல் இருந்தான். அப்படியே வெத்து பாடுற மாதிரி செவுத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். கவிதை எழுதுகிறான். மை காட், உடம்பு சரியில்லையா? தொட்டு பார்த்தியா? இல்லைங்க, உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. 10 வயசு பையனை அப்படி கட்டி போட்டால் விளையாடுறது, திரியறது, நடக்கிறது, ஓடுறது அப்படின்னு இந்த ஆரவாரம் பண்ணுறதுக்கு இடமில்லாத இந்த பள்ளத்துக்குள்ளார எப்படி இருப்பான் அவன்? அவனுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும்? எத்தனை கேள்வி கேட்குறான்? என்ன கணக்கு பார்த்து 4 நாளாக தள்ளுறது எத்தனை கஷ்டம். நீங்களாவது மாடிக்கு மாடி போயிட்டு வரீங்க. நான் அந்த அறையிலேயே உட்காந்துக்கிட்டு ரவிக்கு எல்லா கதையும் சொல்லி ஆகிட்டுருச்சு. எல்லா விளையாட்டும் விளையாடியாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க நித்யா. எத்தனை நாள்னு கணக்கு சொல்லுங்கோ. 4 வருஷமோ
5 வருஷமோ அவ்வளவுதான். இப்போவே மேலே கதிர்களுடைய சுரத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்புறம் நம்ம யாரால் கட்டுப்படுத்த முடியும்? கால் போன வரைக்கும் நடக்கலாம், நதிக்கரையில் வீடு கட்டிக்கலாம், ஒரு 10 12 குழந்தை பெற்றுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள், ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷம் போல் இருக்குது. ஷர் என்று கத்திக்கொண்டு விரல் துப்பாக்கியை காட்டியபடி ரவி ஓடி வந்தான். அப்பா, நீ திரும்புறதுக்குள்ளே உன்னை ஷூட் பண்ணிட்டேன், நீ செத்துப்போ என்றான். ஆத்மா ஹா என்று பொய்யாக மயங்கி நாற்காலியில் சாய்ந்தான். ரவி அவன் நாடித்துடிப்பை பரிசோதித்தான். ரவிக்கு வெளிரி போயிருந்த தேகம் எல்லாமே வெளுப்பு, வெயில் படாத வெளுப்பு. புரோட்டீன் குறைவினால் உடலில் ஒரு சோனித்தனம். அடுத்த வாரம் இவனுக்கு ஒரே ஒரு புரோட்டீன் பிஸ்கட் கிடைக்கும், ஒன்று மட்டும்தான். காகிதத்தில் எழுதக்கூடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சேச்சே, யார் எழுதுனது? நான் காகிதத்தை தொடவே இல்லை. இப்போ பொய் வேற சொல்கிறியா என்று காகிதத்தை எடுத்து காட்டினான். சூரியனே, நீ யார்? ரவி குற்ற உணர்வுடன் கீழே பார்த்தான். ஒரே ஒரு காகிதம் தானப்பா, ஸ்லேட்டில் எழுத வேண்டியதானடா. உனக்கு பாட்டு எழுதணும் போல இருந்துச்சுன்னா நாடாவில் பதிஞ்சுக்கோ. பாட்டு இல்லைப்பா, அது கவிதைப்பா. 100 வரி இன்னும் மனசுக்குள்ளே இருக்குப்பா. டேய், கவிதை எழுதுறதுக்கெல்லாம் காகிதத்தை உபயோகப்படுத்தலாமாடா? ஆரியன்னா என்ன அர்த்தம் தெரியாது, சும்மா ஓசைக்காக எழுதுனேன். ரவி, மொத்தமே நம்மக்கிட்ட காகிதம் கொஞ்சோண்டு தான் இருக்குது. முக்கியமான அரசாங்க உபயோகத்துக்கு மட்டும்தான் நம்ம பேப்பரை யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு காகிதமும் முக்கியம். உனக்கு அந்த காகிதம் எதுக்கு? அதில் நான் முக்கியமான படம்லாம் வரையணும். அதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு ஒரு மெஷின் ஒன்று செய்ய போகிறோம். அந்த மெஷின் என்ன பண்ணும்? நம்ம எதிர்காலத்துக்கு பயன்படும். எப்படி? சூரிய ஒளியை ஏமாற்றி சின்ன சின்ன தானியங்கள் வளர்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறோம். ஆர்டிஃபிஷியல் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லுவோம். நீ பெரிய நாளத்துக்கு அப்புறம் அதெல்லாம் உனக்கு புரியும். ஏன் சூரிய ஒளியிலே காட்டலாமே? அது மேலே தான் நிறையா இருக்குது. நீ கூட சொன்ன தகடு மாதிரி அப்படியே ஜொலிக்கும், வட்டமாக இருக்கும்னு. டேய், மேலே நம்ம சுதந்திரமாக போக முடியாது ரவி. ஏன்ப்பா, ஏன் அங்கே போக முடியாது? அங்கே பூரா விஷக்காற்று. அங்கே போனோம்னா செத்து போயிடும். காற்று ஏன்ப்பா விஷமாக அனுச்சுது? நீ போ, வேறு ஏதாவது பண்ணு என்று ஆத்மா அழுத்து கொண்டான். உனக்கு இப்போ நான் என்ன சொன்னாலும் புரியாது. நீ அதுக்கு இன்னும் தயாராகலடா. ஏன் விஷமாயிடுச்சுது? நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவங்களால், அவங்க செஞ்ச மிஷின்களால், ராட்சச குண்டுகள்னால், ஒருத்தரோட ஒருத்தர் நேசமாக இருக்க முடியாத தேசிய அங்கீகாரங்கள்னால, அகங்காரத்தினால, எதிர்காலத்தை பற்றி கவலையே இல்லாமல் நூற்றாண்டோட இறுதியில் நேர்ந்த மகா யுத்தத்தினால, அதனால் விளைந்த தெர்மோ நியூக்ளியர் தாண்டவத்தினால் பூமி எங்கும் மெதுவாக பரவிய கொள்ளும் கதிர்கள் காற்றிலே பரவி இங்கு அங்கு என்றில்லாமல் ஐரோப்பா, அரேபியா, இந்தியா, ஆஸ்திரேலியா என்று அந்த போர்வை ஒவ்வொரு தேசத்தையும் அரவணைத்து கொள்ள பள்ளம் தோண்டி கான்கிரீட் சுவர் அமைத்து ஈயத்தில் உறவாடி மறந்து எலிகள் போல் முயல்கள் போல் கீழே 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 மேலே இரவு முழுவதும் நெற்கதிர்கள் ரேடியேஷனில் ஜொலிக்கின்றன. ஏக்கர் ஏக்கராக மாம்பழம், தென்னை, பலா, சீசனுக்கு சீசன் பூத்து பழுத்து முதிர்ந்து உதிர்ந்து மறுபடியும் பூத்து பழுத்து ஒன்றையும் தொட முடியாது. ரேடியேஷன். அப்பா என்று அங்கிருந்து கூப்பிட்டான் ரவி. என்ன? அப்பா, இன்னொரு காகிதத்துலேயும் கவிதை எழுதியிருக்கேன்ப்பா. என்னடா அது? மை காட், நித்யா, எங்கே அந்த பேப்பர்? இப்பொழுது நிஜமாகவே கோபம் வந்தது ஆத்மாவுக்கு. ஆத்மாவும் நித்யாயும் வீடு முழுவதும் அந்த மற்றொரு காகிதத்தை தேடினார்கள். கிடைக்கவில்லை. ஆத்மா தன் சப்ளை ஆஃபீஸுக்கு சென்றபோது பெரியவர் கூப்பிடுகிறார் என்கின்ற செய்தி அவன் மேஜையிலே இருந்தது. பெரியவரின் அரைவாசலில் அந்த பெண் சிரித்தாள். வெளிரி போயிருந்த புதடுகள். கல்யாணத்துக்கு காத்திருக்கிறாள். கட்டடத்திலேயே அவளை சமாளிப்பதற்கு ஆள் இல்லை. பயப்படுகிறார்கள். எனினும் ஒரு பெண், ஒரு பிரஜாவிருத்தி யந்திரம், மிக தேவையான யந்திரம். பெண்ணே, உனக்கு தெரியுமா? தெரிந்தால் சிரிப்பாயா? கொஞ்சம் இருங்க. டைரக்டர் உள்ளே போயிருக்கார். எதிரே சுவர் முழுவதும் கரும்பலகைகளில் புள்ளி விவரங்கள் வியாபித்தன. மொத்தம் 350 பேர். சுத்தமான தானிய இருப்பு விவரம், செத்தவர் விவரம், இருப்பவர் விவரம், எதிர்பார்த்த பிடிப்புகள், ஓர் ஆளுக்கு ஒரு நாளைக்கு 200 கிராம் அரிசி, 5 கிராம் பருப்பு, 2 தேக்கரண்டி பவுடர் பால். இந்த ரீதியில் எத்தனை தினம் தாங்கும்? தினமா? பகலில்லை, இரவில்லை,
விளக்கு இருந்தால் பகல், விளக்கு அணைத்தால் இரவு. 3 வருஷம் 4 வருஷம் அதற்குள் கண்டுபிடித்தாக வேண்டும். செயற்கை முறையிலே செயற்கை தானியம், செயற்கை சூரியன், அல்ட்ரா வயலட் கொஞ்சம், இன்ஃப்ராரெட் கொஞ்சம், வண்ணங்கள் அத்தனையும் கலந்த வெண்மை கொஞ்சம். சூரியனே நீ யார்? ஆத்மா, ஆத்மா உள்ளவா என்றார் பெரியவர். பெரியவரின் அறையில் உலகப்படத்தில் அத்தனை கண்டங்களிலும் சிவப்பு பூசியிருந்தது. ஆங்காங்கே வட்டங்கள், மனிதர்கள், சில 100 அல்லது 1000 பேர் பூமிக்குள் பதுங்கியிருக்கும் வட்டங்கள். அவர்களுடன் ரேடியோ தொடர்பு இருக்கிறது. மடகாஸ்கரில் ஒரு வட்டம், அரிசோனாவில் ஒன்று, ஐஸ்லாந்தில் ஒன்று, இந்தியாவில் ஒன்றே ஒன்று. எங்கள் வட்டம் மின் நிலையத்துக்கு அடியில். ஆத்மா, ப்ளீஸ் சிட் டவுன். நீ கொடுத்த அந்த பிளானிங் ஷீட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஆத்மா இப்பொழுது உட்கார்ந்தான். இன்னும் எத்தனை மாதம் ஆகும் ஃபஸ்ட் மாடலை தயார் பண்ணுறதுக்கு? 2 இயர்ஸ் ஆகும் சார். மை காட், 2 இயர்ஸ் ரொம்ப அதிகம் சார். தேவையான சாதனங்கள் நம்மக்கிட்ட இல்லை. என்ன வேணும்? ஸ்பெக்ட்ராஸ்கோப் இல்லாமல் வேலை நடக்காது. ஸ்பெக்ட்ராஸ்கோப் மேலே இருக்குது, பக்கத்தாப்பில் 5 மைல் தூரத்தில் ஒரு கட்டடத்துக்கு ஒரு அறையில் இருக்குது. அதை ட்ரெஸ் போட்டுட்டு போய் எடுத்துகிட்டு வர முடியுமா? ஆபத்தான விஷயந்தான் அது. நீ தயாரித்த உடை 5 நிமிஷத்துக்கு மேலே தாங்க மாட்டேங்குது. கெய்க்கர் பார்த்தா கத்த ஆரம்பிச்சிருது. 5 நிமிஷத்துக்குள்ளே 10 மைல் போக முடியுமா என்ன? சார், இன்னும் அதிக நேரம் தாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸு நம்ம தயாரிக்க முயற்சி பண்ணோம். பொருள் எங்கே இருக்குது? எனக்கு என்னமோ இது எல்லாமே விரயமான முயற்சியாக தான் தோணுது. எது, ட்ரெஸ்ஸு உண்டாக்குறதா? ஆமாம், வேறு வழி ஒன்றும் எனக்கும் புலப்பட்டு தான் சார் ஆகணும். பெரியவருக்கு ஒரு 60 வயது இருக்கும். இவரை செலுத்துவது எந்த நம்பிக்கை? ப்ராஜெக்ட் சர்வைவல், தொடர்ந்து உயிர் வாழ ஒரு திட்டம். இவர் வாழ்நாளிலா? பெரியவர் பெருமூச்சுடன், கைவாளி பயிலோ ஐயா, கைவாளி பயிலோ, எல்லாத்தையும் வெடிச்சிட்டு செத்து ஒழிஞ்சிட்டானுங்க. எவனோ சண்டை போட்டான், நம்ம எலி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ரேட் கவுண்டர் அலறிக்கிட்டே இருக்குது என்றார். ஆத்மா எழுந்ததும், ஒன் மோர் திங் ஆத்மா, காகிதங்கள்லாம் எப்படி உபயோகிக்கப்படுத்தணும்னு உனக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன் சார்? உன்னுடைய அந்த மெஷின் ஷீட்லாம் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு இடையில் அந்த பேப்பர் இருந்துச்சு. அது ரவியினுடைய மற்றொரு கவிதை. சார் மன்னிக்கணும், அது என்னோடய மகனுடைய விஷமம். உன்னோட மகனுக்கு சூரியனை பற்றி நிறைய நீ சொல்லியிருக்க. கவிதை எழுதுகிற ஆசாமியெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. நமக்கு தேவையானவர்கள் வெறும் ஆண்கள். அவனை டாக்டர்கிட்ட அழைச்சி கொண்டு போய் காட்டு. ஓகே, இதெல்லாம் உதவாத சரக்கையா. கவிதையெல்லாம் நம்ம புழைச்சி கிழச்சி எந்திரிச்சதுக்கப்புறம் எழுதலாம். நம்ம காகிதங்கள்லாம் எந்திர பாஷை மாத்திரம் பேசினா போதும். உன்னோட பையனை கொஞ்சம் அதட்டி வை. ஓகே, என்ன வயசு? என்ன ஆச்சு அவனுக்கு? என்ன வயசு? 10 முடிஞ்சிட்டு சார். கவனிக்க வேண்டிய வயசு. இந்த தடவை நோ பனிஷ்மெண்ட். அடுத்த ட்ரிப்பு இந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஓகே, யூ கேன் கோ நவ். கதவருகில் சென்றதும் மறுபடியும் கூப்பிட்டார். டூ ஒன் திங். உன்னோட மகனுக்கு சூரியனை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது போல இருக்குது. ஒரு தடவை நம்ம மின் நிலையத்தில் பழுது பார்க்குறதுக்கு மேலே போகிறப்போ அவனையும் எடுத்துகிட்டு போ. ஜன்னல் வழியாக ஒரு தடவை தாருக்கு பாடுறதான் சூரியன்னு காமிச்சிட்டு அப்புறம் கவிதை எழுத மாட்டான். போகிறப்போ உன் ஒய்ஃபையும் அழைச்சிட்டு போ. தேங்க்யூ சார், தேங்க்யூ என்றான். ரவி குதூகலத்தில் இருந்தான். மிகச் சீக்கிரமாகவே எழுந்து ஆத்மாவையும் நித்யாவையும் சீண்டிக்கொண்டே இருந்தான். டேய், இன்னும் 3 hours இருக்குடா. மேலே சூரியன் வந்திருக்காதுடா. அப்புறம் லிஃப்ட்டில் இடம் கிடைக்காதுப்பா. சீக்கிரம் போய் நின்றுக்கலாம். பயப்படாத, நமக்காக காத்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தூங்கு. தடுப்பு உடையெல்லாம் அணிஞ்சிருக்கீங்களா என்று லிஃப்ட்டில் எழுதியிருந்தது. மெதுவாக அது மேலே செல்ல செல்ல ரவி தன்னை முழுவதும் மூடிய வெண்மையான உடையில் குதித்தான். கண்களுக்கான சிறிய கண்ணாடி, ஜன்னலின் ஊடே அவன் கரிய விழிகள் ஜொலித்தன. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரவி. ஓகே, கேர்ஃபுல். சொன்ன பேச்சை மீறக்கூடாது, தெரியுதா? சரிம்மா. பலத்த கதவை திறந்து வெளியேறி அதை மூடி திருகிவிட்டு ஆர்க் வெளிச்சம் பரவிய அந்த இரும்பு குகையில் நடந்து மற்றொரு கதவை திறக்கும் முன், ரவி, நித்யா. கதவு திறந்தோன்னே தூரத்தில் ஒரு கதவு தெரியும், சிவப்பு கலர் கதவு. அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடணும். ஒரே ஒரு நிமிஷம்தான்.
ஓகே, ஒன்லி 1 மினிட். என் கூடவே என் கையை பிடிச்சிட்டு ஓடி வரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு எங்கேயும் பார்க்கக்கூடாது. கதவு திறந்தது. அதிகாலை. மரங்கள், இலை அசைவுகள், காற்றில் நடனங்கள், பூக்கள், வர்ணங்கள், வினோத வர்ணங்கள் எல்லாமே இளம் இருட்டில் ஜொலித்தன. அவர்கள் ஓடினார்கள். ரவி கும்மாளமாகச் சிரித்தான். நான் உன்னை விட வேகமாக ஓடுவேன் என்று ஆத்மாவை இழுத்து கொண்டு ஓடினான். எதிர்கதவை ஒரு நிமிடத்தில் அடைந்து அதன் வாயில் இருந்த பட்டனை அழுத்த திறந்து கொண்டு மெலிதாக இடம்பிட்டு மற்றொரு ராட்சச கதவை காட்டியது. அது திறந்து அதனுள் என்று மின் எந்திரங்களின் ஒலி கேட்டது. கீழே இருப்பவர்களுக்கு வாழ்வழிக்கும் ஒரே ஒரு அணுசக்தி மின் நிலையம். சூரியன் எங்கப்பா? கொஞ்சம் பொறு, காட்டுறேன். ஆத்மா ஷிஃப்டில் இருந்தவர்களுடன் பேசினான். எந்திரம் பல வருஷங்களுக்கு போதுமானது. ரவி அகல கண்களுடன் காத்திருந்தான். மெதுவாக ஆத்மா இரும்பு படிகள் ஏறி அந்த அறைக்கு அவர்களை அழைத்துச் சென்று உள்ளே இருக்கும் கெய்கரை சரிபார்த்து கொண்டான். அந்த பட்டனை அவன் அழுத்த மெதுவாக அந்த சுவரின் பகுதி அப்படியே நகர 8க்கு 8 அடி ஒரு கண்ணாடி ஜன்னல், ஈயம் கலந்த கண்ணாடி கெய்கர் டிக் 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 என்று சப்தமிட்டது. உள்ளே ரேடியேஷனின் அளவு அபாய அளவுக்கு அதிகமாவதற்குள் கதவு தானாக மூடிக்கொண்டு விடும். ஆத்மா அமைத்த மெஷின். சீக்கிரம் சீக்கிரம் பார். ரவி உயர உயர குதித்தான். நித்யா ஆத்மாவின் கையை இறுக பற்றி கொண்டாள். எதிரே வானம், கடல், கடற்கரை. அழகான கருநீல வானத்தில் தொடங்கி அது மெல்ல மெல்ல அடிவானத்தில் ஆரஞ்சு நிறமாகியது. கடல் அலைகளை தங்கம் தொட்டது. அமோக ஒளி வெள்ளமாக நடுங்கும் பொன்னிறத்தில் சூரியன் மெதுவாக எழுந்து கொண்டிருந்தான். மற்றொரு நாள், மற்றொரு தினம். ரவி தன் மகனுக்கு இதே காட்சியை காட்டப் போகிறான். மை காட், கடவுளே, எவ்வளவு அழகாக இருக்குது. எப்போ நாங்கள் வெளியில் போகிறோம்? இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படிங்கிற பொய்யை எத்தனை நாளைக்கு நான் சொல்கிறது? பூமிக்கு அடியில் இருக்கிற தானியங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை பகிர்ந்து கொண்டு மெளிதாக வம்ச விருத்தி பண்ணிக்கொண்டு தினம் தினமாக தலைமுறை தலைமுறையாக எப்படி 170 வருடங்களை கழிக்கப் போகிறோம் என்று எண்ணினான் ஆத்மா. கதவு தானாக மூடிக்கொண்டது என்பதோடு அந்த கதை நிறைவு பெறுகிறது. என்ன நண்பர்களே, விஞ்ஞான சிறுகதை சுஜாதா அவர்கள் எழுதியது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? அணு ஆயுதங்களினுடைய கொடூரம் புரியாது விளையாண்டு கொண்டிருக்கும் உலகத் தலைவர்களுடைய செயல்பாட்டை நினைவுறுத்தக்கூடிய ஒரு கதை. 1976 வாக்கிலேயே எழுதப்பட்டது. மிகச்சிறப்பான ஒரு கதை. ஒன்று நடந்துவிட்டால் அதை சரி செய்வதற்கு எவ்வளவெல்லாம் சிரமப்பட வேண்டி இருக்கும் என்பதான ஒரு கற்பனையாக மலர்ந்திருக்கிறது. மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.